ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெத்தலை தீப வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், என்னோட அழகான குட்டி முருகர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து வெத்தலை தீப வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடுங்க. இந்த வழிபாடுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்ல போகிறாங்க. இது எப்படி போடணும், எத்தனை வாரம் போடணும், எப்படிலாம் போடலாம், அதுக்கப்புறம் போட்டு முடிச்சிட்டோன்னே இந்த வெத்தலையை என்ன பண்ணணும், அதுதாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை தீபம் போகிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெத்தலைங்க. இந்த வெத்தலை பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 6 வெத்தலை வேணும், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டங்க, ஒரு தட்டு வேணும். தட்டு வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெத்தலை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வெத்தலை தீபத்தை பற்றி எனக்கு தெரியுங்க, அது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு அப்புறம் நான் இது எப்படி போடணும்னு சொல்கிறேன். வெற்றியை தரும் தீபம் தாங்க வெத்தலை தீபம். வெத்தலை தீபம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்சமான வழிபாடு. நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ கூட அந்த ஐயர் சொன்னாங்க, நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக எந்த மாதிரி தீபம் போட்டால் வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறும் கேட்டதுக்கு சொன்னாங்கன்னா, அவங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலே வந்து வெத்தலை தீபம் போடணும் 11 வாரம். நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சு அங்கே போயிட்டு 11 வாரம் வெத்தலை தீபம் போட்டால் அது வந்து நம்மளுக்கு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறும் சொன்னாங்க. அப்படி முருகர் கோயிலுக்கு கூட வர முடியலைன்னா வீட்டிலே கூட நீங்கள் போடலாம், வீட்டிலே கூட உங்கள் வேண்டுதல் வச்சு முருகர் படத்துக்கிட்ட போடலான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வெத்தலை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிழிச்சல் புள்ளி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வாங்கிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி பார்த்து தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலைக்கு வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை வந்து ரவுண்டாக அடிக்கிக்கோங்க. நம்ம வந்து மயில் தோகை மாதிரி அடிக்கிக்கலாம், நீட்டாக அடிக்கிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் அடிக்கிக்கலாங்க. அடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெத்தலையில் இருக்க காம்பு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இந்த காம்பு எடுத்துகிட்டு தட்டில் வந்து உங்களுக்கு எப்படி அடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கோங்க. இந்த காம்பு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் வந்து வெத்தலை தீபம் போட்டு எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லுவாங்களாங்க, அதே தாங்க நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலையை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க அடுக்கணும். அடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வைக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சளில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன் போடுங்க, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கூட நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா வெத்தலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அடிக்கிட்டு குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த விளக்கு ஏற்ற போகிறீங்களோ, சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் விளக்குன்னு சொல்லுவாங்களாங்க, அந்த விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த குட்டி பித்தளை தீபம் மாதிரி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஏற்றுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த தீபம் வந்து நீங்கள் நடுவில் வச்சுடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு தாங்க ஏற்ற போகிறேன். ஒரே நிமிஷம் இருந்து வரேன். இது மேலே இப்போ வெத்தலை வைக்கணுங்க. நம்ம எந்த தீபம் எடுக்க போகிறோமோ அந்த தீபம் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் எப்படி போட்டேன், எனக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டனால என் வாழ்க்கையில் என்ன நடந்தது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு நடுவில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க. திரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் ஏற்ற மாட்டேங்க, சாயங்காலம் தாங்க நான் ஏற்றுவேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
இது இந்த விளக்கு வந்து ஏற்றிடணுங்க. ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை காம்பு நான் எடுத்து வச்சுருக்கலாங்க. இந்த வெத்தலை காம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தீபத்தில் போட்டுடணுங்க. தீபத்தில் போட்டுட்டு உங்களோட வேண்டுதல் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இப்போ ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் வந்து 9 வாரம் இந்த மாதிரி 11 வாரம் அந்த மாதிரி நான் வந்து 7 வாரம் நான் செவ்வாய்க்கிழமை ஏற்றுறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெத்தலை தீபம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க. செவ்வாய்க்கிழமை டைமில் தாங்க போடணும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர உரை சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை சுக்கிர உரை டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நைட்டு வந்து 8லேருந்து 9ங்க. இந்த 3 டைமிங்லாம் நீங்கள் எதனா ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு எந்த டைமிங் உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் போடுங்க. கண்டினியூஸாக சொல்கிறேங்க. நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு போடுறீங்களோ அது கண்டிப்பாக அந்த முருகர் வந்து நிறத்தி கொடுப்பாருங்க. இப்போ எனக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற்றி நான் சொல்கிறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை வந்து உடனே நிற்கலைங்க. எனக்கு 2015 லாஸ்ட்டு 2015 அக்டோபரில் கல்யாணம் ஆச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2016, 17, 18 3 வருஷம் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் 2018, 19 2018 ஆச்சுங்க. 2018 ஒரு அக்டோபரில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தேங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான். அப்போ இந்த மாதிரி நலங்கு வைப்பாங்களாங்க. அந்த மாதிரி நலங்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு நீ வந்து வைமான்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவன் உழ வைக்க வேணாம், அவங்களுக்கு குழந்தை இல்லை உழ வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. செம்ம கஷ்டமாயிட்டு எனக்கும் அந்த என்னை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பேசினாங்களாங்க. எனக்கும் அவங்க பையனுக்கும் ஒரே டைமில் கல்யாணம் ஆச்சு. அவங்க பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்து பொண்ணு பிறந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் வந்து ஒரு 2 வயசு நாங்கள் இருக்கும் போல். எனக்கும் இவளுக்கும் என் பையனுக்கும் இவளுக்கும் ஒன்றா தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இவளுக்கு குழந்தையே நிற்கலை. இவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து நலங்கு வைக்க சொல்கிறீங்க, இவ்வளோ நலங்கு வைக்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சமாளாக வந்துச்சு எனக்கு. அப்படியே அந்த ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலுங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களா. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைமே அப்பயே கிளம்பி நான் வெளியே வந்துட்டேங்க. ஒரு சிலர்லாம் போகாத இருமா அவங்க எதனா பேசின்னு போட்டோம் சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. அந்த அம்மா மட்டும் என்னை போய் கடுகடுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. போனால் போட்டோம் விடுங்க, அவெல்லாம் நலங்கு வைக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்னால் அழுவ அடக்கவே முடியலங்க சத்தியமாக. நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து யாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அவங்களோட எல்லாரும் என்னென்ன நினைக்கணும் அதை வந்து நிறைவேற்றி கொடுந்தா அதை எப்பயுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அப்போ நாங்கள் இந்த வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் படம் ஒரு 5 படம் சொல்லுவாங்களாங்க. விநாயகர், முருகர் அந்த மாதிரி அந்த 5 படம் இருக்குமா. எனக்கு அப்படியே வந்து அந்த முருகர்கிட்ட வந்து நான் தேம்பி அழுகுறேன். நான் என்ன பண்ணேன், என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களே, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காதா, எனக்கு குழந்தையே பிறக்காதா சொல்லி செம்மையாக நான் அழுதுட்டேங்க. அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அழுது தேம்பி அழுது எங்கள் வீட்டில் சமாதானப்படுத்துனாங்க. இதெல்லாம் அதை அந்த வார்த்தையை என்னால் ஏற்றுட்டு வெளியே வரவே முடியல, மறந்துட்டு. அப்படியே அழுது எனக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. அப்போ நான் முருகர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், உங்ககிட்ட நான் வந்து மடிப்பிச்சையாக கேட்குறேன், நான் உன்னை மனசார நம்புகிறேன், உன்னை நான் மனசார நம்பி உன்னையே மட்டும் நான் வந்து நினச்சி நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு வந்து நீ குழந்தை பாக்கியம் கொடுன்னு சொல்லி அப்போ தாங்க போயிட்டு நான் வந்து அந்த இதெல்லாம் போய் பார்ப்பேன். முருகர் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த மாதிரி தீபம் போடணும்னு சொல்லி பார்த்தேன். அப்போ நான் வந்து பார்த்து போட்டது இப்போ தாங்க இந்த வெத்தலை தீபம். 2018 லாஸ்ட்டில் போட ஆரம்பித்தேங்க. இப்போ 2025 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு. 2018 தீபம் போட்டு 2019 நான் கன்சீவ் ஆகி 2020 என் பையன் பிறந்தான். 2023 என் பொண்ணு பிறந்தாங்கங்க. இன்றைக்கும் நான் வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கும் இந்த தீபம் போட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே நான் வெத்தலை தீபம் போட்டு குழந்தை, வீடு, வாசல், நல்ல வேலை, நல்ல கணவர் எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வெத்தலை தீபம் போட்டு இன்றைக்கும் நான் என்ன ஃபஸ்ட்டு வேணும்னு பார்த்தீங்கன்னா,
இந்த உலகத்தில் வந்து குழந்தை இல்லாத தம்பதி எல்லாருக்குமே குழந்தை கொடுந்தாங்க நான் கண்டிப்பாக நான் வேண்டியிருக்கேனே. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனில் வந்து ஒரு சில பதிவுலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்கங்க. எனக்கு வந்து 5 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, அப்படி அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இவ்வளோ பேச்சுகள் நம்ம வாங்கியிருக்கோம், இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே முருகா. இந்த வெத்தலை தீபம் போட்டு நான் கையெழுத்து கும்பிட்டு ஃபஸ்ட்டு வேண்டதே இதுதான். குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாருமே குழந்தை பாக்கியத்தை நீ கண்டிப்பாக கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குறா அப்படி தாங்க கண்டிப்பாக நான் வேண்டிப்பேன். இன்றைக்கும் சொல்கிறேங்க, எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நான் ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டுட்டேன். இப்படிலாம் பேசுவாங்களான்னு எனக்கு அப்போ தாங்க எனக்கு தெரியுமே. அந்த டைமில் வந்து எனக்கு காயப்படுத்துனது தாங்க அதிக பேர். குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு. எனக்கு ஆதரவாக ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எனக்காகவே வேண்டுவாங்க, குழந்தை பிறக்கணும் நீ கவலைப்படாத சொல்லி எனக்காகவே வேண்டினவங்களாம் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரே விடாப்படியாங்க செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேங்க நான். முருகா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கூட சொல்லி இந்த தீபம் போட ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தான் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் கன்சீவ் ஆகி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பையன் தான் பிறக்கணுன்னு ஒரு ஆசை. எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு பையன் பிறக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி எனக்கு பையன் பிறந்து இன்றைக்கி என் பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே முருகர் மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ எனக்கு வந்து எனக்கு அதனால தான் எனக்கு முருகர் மேலேயே ஒரு இணைப்பிரியா. எனக்கு பணம் காசு அதெல்லாம் நம்ம சம்பாரிச்சிடலாம், பணம் காசு அதெல்லாம் நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் வந்து கடவுளாக கொடுக்குறது பற்றின குழந்தைங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறேங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், குழந்தை இல்லாதவங்க யாருமே தயவுசெய்து கஷ்டமே படாதீங்க. இந்த தீபம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு விடாப்பிடியாக நீங்கள் முருகர்கிட்ட போய் சரண் அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க முருகர். அவர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காக யாரையுமே கைவிட மாட்டாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் எனக்கு அந்த குழந்தைல அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாழலாமா சாவலாமா அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததுங்க. இன்றைக்கி 2 குழந்தை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியலைங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்குது. அதனால் இந்த பதிவு போகிறதுக்கான காரணம் இது ஒன்று தாங்க. இன்றைக்கும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் 10 வருஷம்லாம் சொல்கிறாங்க. அவங்களாம் சத்தியமாக ரொம்ப எப்படி தான் மனசளவில் உடஞ்சிருப்பாங்கன்னு சத்தியமாக இருந்தாலும் அது உணர முடியுதுங்க. ஏன்னா நான் உணர்ந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். எப்பா இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்களா, இவ்வளோ வருஷமாக இருந்திருக்காங்கன்னு நான் சத்தியமாக நான் இது பண்ணுவாங்க நினைப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தை இல்லைன்னா தயவுசெய்து உங்கள் பேரை வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து வாரம் வெத்தலை தீபம் போடுறப்ப அவங்க பேரை வந்து எழுதி அவங்களுக்காக நான் பூஜை பண்ணுறேங்க. இது ஏன் பண்ணுறேன்னா, நான் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறவங்க அவங்களுக்கு இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டுறப்ப அது நடந்தால் அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம் தானேங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து இருந்தாங்கன்னா உங்கள் பேரை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் மட்டும் போடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. யாருன்னா ஒருத்தருக்காச்சும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை தீபம்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது போட்டால் வந்து குழந்தை பிறக்குமா, இது போட்டால் வீடு வாங்க முடியுமா, இது போட்டால் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நினைக்கிற காரியம் நடக்குமான்னு கேட்குறாங்கங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன், கண்டிப்பாக இந்த பதிவை வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் இந்த பார்க்குறவங்களுக்கு குழந்தை இல்லைனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் பேர் எழுதி போடுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் போடுறப்ப வெத்தலை தீபம் போடுறப்ப ஒரு A4 ஷீட்டில் வந்து அவங்க பேரை எழுதி நான் முருகர்கிட்ட வச்சு வாரம் வழிபடுறாங்க. அதன் மூலிமா யாருன்னா ஒருத்தர் குழந்தை நினைவாலும் சத்தியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்க, இது இப்போ வந்து இந்த விளக்கு வந்து நான் 6 மணிக்கு தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரவாரில் 8 மணிக்கு ஏற்றுவேங்க. 6 மணிக்கு இல்லை 8 மணிக்கு ஏற்றுவேன். இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சரி உங்களுக்கு வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா இப்போ வந்து சஷ்டிலாம் வருது இல்லைங்க, அந்த சஷ்டிக்கு வந்து ஒரு வீடியோ தனியாக போடுறேன். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சஷ்டிக்கு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேங்க. ஏற்றிட்டு அந்த இது போட்டுருங்க. போட்டுட்டு விளக்கு வந்து நீங்கள் அணைக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை வந்து மறுநாள் தாங்க எடுக்கணும், அன்றைக்கி எடுக்காதீங்க. மறுநாள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க. இதுதாங்க இந்த வெத்தலை தீபம். சத்தியமாக இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுங்க. இதை கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக முருகர் எப்பயுமே யாரையுமே கைவிட மாட்டாருங்க. முருகர் நம்பினவங்க யாரையுமே முருகர் கைவிட்டதே கிடையாதுங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு முழு அத்தாச்சே நான் சொல்லுவேங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.